ஒரு லாங் ஷாட்டில் பார்த்தா இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் மாதிரி தெரியும். ஒரே ஒரு சீன் நாங்கள் 10 இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபீல் ஒரு நீங்கள் நமக்கு வந்து ஒரு 10 செகண்ட்ஸுங்கிறது வந்து ரொம்ப கம்மி டைம். ஜென்ரல் சினிமா இஸ் அபவுட் மேக்கிங் இட் as safe as possible. இட்ஸ் ஆல் மேக் பிலீவ். இதை வந்து அவங்க வார்த்தையே சொல்லாமல் ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணால் என்ன ஆகும்? டபுள் த இம்பாக்ட் இருக்கும். ஒரு லாங் ஷாட்டில் பார்த்தா இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் மாதிரி தெரியும். பட் பேசிக்கலாக இது ஒரு எமோஷனலான ஒரு லவ் ஸ்டோரி தான். விக்ரம் சாருக்கும் சமந்தாவுக்குமான ஒரு இன்டென்ஸ் லவ் ஸ்டோரி தான் இந்த படம். அதோட மேல் கோட் தான் வந்து ஆக்ஷன். அதாவது லவ் வந்து எப்போவுமே ரெண்டு இன்கம்ப்ளீட் சோல்ஸ்க்கு நடுவில் வந்தால் அதோட இன்டென்சிட்டி வந்து டபுளாக இருக்கும். நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் சோலாக இருக்கும்போது நம்மளை ஃபில் பண்ணுறதுக்கு, நம்மளை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இன்னொரு உயிர் நம்மளுக்கு தேவைப்படாது. பட் ரெண்டு இன்கம்ப்ளீட் சோல் வந்து ஒன்று கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு அட்ராக்ஷன் வரும்போது அதோட லவ் வந்து பயங்கரமாக டபுளாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த படத்தில் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். விக்ரமும் சரி சமந்தாவும் சரி படத்தில் வந்து ரெண்டு இன்கம்ப்ளீட் எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் ஸ்டேஞ்சஸ். ஸோ அவங்க வந்து ஒரு புள்ளியில் வந்து ஒரு ட்ராவலை ஒன்றா போக வரும்போது ஒருத்தர் எப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதோட கதை. ஸோ இந்த ட்ராவல் வந்து நேபாள் வரைக்கும்னா நேபாளில் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். நேபாள் வந்து ஒரு லொக்கேஷனுக்காக எடுத்திருக்கோம். கதைப்படி சென்னை டு உத்தரகாண்ட் வரைக்கும் ஒரு ட்ராவல். ஸோ உத்தரகாண்ட் போர்ஷன்ஸ் வந்து இன்னும் மிஸ்டிக்காக அந்த இடம் வேணுங்கிறதுக்காக நாங்கள் நிறைய தேடினோம். கம்போடியா, மெக்சிகோ நிறைய பார்த்தோம். பட் நேபாளில் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு இந்தியாவுக்கு அடுத்த பக்கம் இருக்க நேபாளில் வந்து அவ்வளோ லொக்கேஷன்ஸ் இருக்குது. இன்னும் யாருமே எடுக்கல அந்த லொக்கேஷன்ஸ்லாம். ஸோ இந்த படத்தில் லொக்கேஷன்ஸ் வந்து அது பேசப்படும். ஸோ அந்த நேபாள் லொக்கேஷன்ஸை வந்து அந்த உத்தரகாண்டாக காமிச்சிருக்கோம். பட் ட்ராவல் வந்து சென்னையிலேருந்து உத்தரகாண்ட் வரைக்கும் தான். பேசிக்காக இட்ஸ் அ லவ் ஸ்டோரி. ஒன்றும் இல்லை, நீங்கள் கதையை நம்பினீங்கன்னா நீங்கள் பட்ஜெட்லாம் உங்கள் மைண்டில் வரவே வராதுண்ணே. படத்துக்கு என்ன தேவைங்கிறது தான். இப்போ கோலி சோடா வந்து ஃபுல்லாகவே கோயம்பேட்டில் நடந்துச்சு. அதனால தான் அது பட்ஜெட் கம்மியாச்சு. இப்போ அதே கோலி சோடாவே வந்து நம்ம ட்ராவல்னு கன்சியூவ் பண்ணால் அதுக்கு நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த படத்தில் செலவு என்னென்னா நம்ம ட்ராவலும் எல்லாரோட டெக்னீஷியன் சம்பளம் தான். மற்றபடி நம்மளோட ஒர்க்கிங் பேட்டர்ன் ஸ்டைல் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஃப்ரேமில் என்ன வருதோ அதான். அதாவது நீங்கள் கார் ஓட்டும்போது ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு காரில் வந்து நீங்கள் ஹைவேல போகும்போது ஈஸியாக நம்ம 150 160 போவோம். டிராஃபிக் இருக்காது, அதனால் ஈஸியாக 160 ரீச் பண்ணுவோம். அப்போ 160 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு லாரி வந்து ராங் சைடில் வருவாங்க எதிர. ஸோ அங்கே வர்ற மாதிரி இருக்கும். பட் வித்தின் செகண்ட்ஸ் நம்ம அதை ரீச் பண்ணுவோம், கிட்ட போயிடுவோம். ஸோ அங்கே ஒரு லாரி வரும்போதே நம்ம டிசைட் பண்ணி ஆகணும், அவன் என்ன ஸ்பீடில் வரான், அவன் நிறுத்த போகிறானா, லெஃப்டா ரைட்டா, இன்கேஸ் நம்ம அவன் தப்பாக வந்தால் நம்ம பிரேக் போட்டால் நிறுத்திட முடியுமா, இங்கே யார் சீட் பெல்ட் போட்டிருக்கா, யார் என்ன பொசிஷனில் இருக்கா, இன்கேஸ் நம்ம வண்டி பிரேக் பிடிச்சும் வண்டி நிற்கலைன்னா லெஃப்டில் இருந்து திருப்பலாமா ரைட்டில் திருப்பலாமா, எந்த பக்கம் டேமேஜ் கம்மி. இது வந்து ஒரு டிரைவரோட ஆட்டிடியூட். ஸோ எப்போவுமே அவன் மைண்டில் வந்து இது ஓடிட்டு இருக்கும். நீங்கள் நமக்கு வந்து ஒரு 10 செகண்ட்ஸுங்கிறது வந்து ரொம்ப கம்மி டைம். பட் டிரைவருக்கு வந்து அது ஜாஸ்தி டைம். 10 செகண்ட்ஸ்க்குள்ள பல தாட்ஸ் ஓடும். என்ன நடக்கும், இது பண்ணுவோம், இங்கே போனால் அங்கே போகணும். ஸோ இதுதான் வந்து இந்த படத்தில் ஹீரோட ஆட்டிடியூட். அவர் வந்து ஒரு டிரைவராக இருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து ஒரு கிளான்ஸ்லேயே கால்குலேட் பண்ணுவார். ஓகே, இப்படி போனால் இது நடக்கும், இப்படி போனால் இது நடக்கும், இவனை இப்படி அடித்தா இங்கே நடக்கும். ஸோ இதுதான் அந்த 10 என்ற உள்ள. இமான் சார் வந்து இந்த படத்தில் வந்து நாங்கள் மீட் பண்ணி பேசும்போது, சார் இந்த சாங் கேட்டால் இது வந்து மியூசிக் இமான் இல்லைன்னு எல்லாம் சொல்லணும் சார், இதுதான் என்னோட ரெக்குயர்மெண்ட் சொல்லி சொன்னேன். உடனே ஓகேடா, அப்படின்னா நான் இது வரைக்கும் எதுவும் நல்ல சாங் போடலன்னு சொல்கிறீங்களா, சரி ஓகே நான் போட்டு தரேன் அப்படின்னாரு. மொத்தமே 4 சாங் அந்த படத்தில். 4 சாங்குமே வந்து ஒரே சிட்டிங் தான். சுச்சுவேஷன் சொல்லுவோம், ஒரு 1 வீக் கழிச்சு வாங்கன்னு பாரு, ஒரு சாங் வந்து ஸ்க்ராட்ச் வெர்ஷனில் போட்டு காமிப்பார், இமீடியட்டாக ஓகே ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு ஹெவி டிராஃபிக். சமந்தாவும் கிளம்பிட்டாங்க, இமானும் கிளம்பிட்டாங்க, எல்லாமே அங்கங்கே ஹெல்டப் ஆகிட்டாங்க. இல்லைன்னா எல்லாமே இங்கே வந்திருப்பாங்க. இமானோட பங்களிப்பு வந்து இந்த படத்தில் பெரிய விஷயம். Few of them are quite dangerous actually, but I think within the realms of reason and logic and sanity, I think I was able to do it. But and Namatala Samanthavam konjam like some of the stunts
கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரென்த் ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதோட ஒரு சின்ன ஒரு கிளிப் இருக்குது. நான் நினச்சேன் படம் ரிலீஸ் ஆன பிறகு நாங்கள் அதை ட்விட்டர்லேயும் எங்கேயா ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ when you see it you'll be shocked yourself. But other than that, I think general cinema is about making it as safe as possible. It's all make believe. So anything, நான் எப்பவுமே சொல்கிறது வந்து நம்ம ரோட்டில் நடக்கும்போது கூட ஒரு வண்டி வந்து நம்ம இடிச்சுட்டு ஆக்சிடென்ட் ஆகிடலாம். ஸோ தட் இஸ் லைஃப். பட் எவ்வளோ சேஃபாக பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணியிருக்கோம் வித்தின் த realms of safety. But it was dangerous ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, ஐ தாட் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஃபிலிம். படம் பார்க்குற போது ரொம்ப லைட்டாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் செயல்படுத்துறது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரே ஒரு சீன் நாங்கள் 10 இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம் ஒரு பீரியட் ஆஃப் இயர். ஸோ அது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஆல் மில்டன் அண்ட் ஹிஸ் டீம்ஸ் எஃபர்ட்ஸ். கண்டிப்பாக திரைக்கதை தான். 5 மினிட்ஸில் சொல்கிறது கதை. அதே ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கிளைமேக்ஸ் எண்டு கார்டு வரைக்கும் சொல்கிறது ஸ்க்ரீன் பிளே இல்லையா? அதை கேட்கும்போது தான் நமக்கு ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆமாம், 3 கதை சொல்லியிருக்காரு. நான் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். பட் அவர் வந்து வேற ஒரு படம் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. படத்தில் வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுன்னு ஒரு கான்ஷியஸாக ட்ரை பண்ணுறது இல்லை. அதாவது பேசிக்கிறத விட உணர்றது தான் வந்து எப்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அதை தான் சொல்ல வரேன். இப்போ நம்ம டூயட்னா என்ன, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உன்னை பார்த்தா இப்படி வருது, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு இவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அதுக்கு கவுண்டர் அவங்க நானும் அப்படி தான், நான் தூங்குறதே இல்லை, எனக்கு எப்போவுமே இதுதானே இது. பட் இதை வந்து அவங்க வார்த்தையே சொல்லாமல் ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணால் என்ன ஆகும், டபுள் த இம்பேக்ட் இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து டூயட் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து மற்ற ஒரு டூயட் இருக்க படத்தில் ஃபீல் பண்ணுற கெமிஸ்ட்ரியை விட இதில் ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணுவீங்க.